குட் பேட் அக்லி ரீல்ஸ் ஒன்லி ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பழைய கேங்ஸ்டர் அவர் பையனுக்காக மறுபடியும் கேங்ஸ்டர் ஆகிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்பீடாக போய் தான் இன்டர்வியூ விட்ட மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபுமே ரொம்ப ஸ்பீடாக தான் போய் முடிஞ்சது. ஆனால் படத்தில் ரைட்டிங் தான் இல்லவே இல்லை. ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரோ அந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் வில்லன் ஒரு டம்மி பீஸாக தான் காட்டுறாங்க. ஏன்னா எந்த கேரக்டருக்குமே உட்காந்து யோசிச்சு எழுதின மாதிரியே இல்லை. ஏதோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு ட்ரெய்லர் கட்டு காமிப்பாங்களே ஒரு கேரக்டருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு படம் ஃபுல்லாகவே ஃபீல் இருந்தது. அதே மாதிரி மியூசிக்குமே பழைய பாட்டு தான் மேக்ஸிமம் படம் ஃபுல்லாவே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜிவி பிரகாஷ்க்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி படம் ஃபுல்லா ஒரே ரெஃபரன்ஸ் தான். படமுமே ஒரு 2.5 மணி நேரம் ரீல்ஸ் கட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்தது படமுமே. ஆனா படத்துல சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி சீன்ஸாவே ஒரு ரெஃபரன்ஸ் சீனாவே கொடுத்து பண்ணது ரொம்ப பெரிய ஒரு மைனஸா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு மூவி டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருந்தது. அவர் இது வரைக்கும் எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, அவர் இந்த படத்தோட இண்டஸ்ட்ரி விட்டே போகிறாரு, அதனால ஒரு ட்ரிபியூட் படம் கொடுத்தோம் அப்படிங்கிற பண்ண மாதிரி ஒரு இதுல எனக்கு தெரிஞ்சது. அவர் இன்னும் தான் நிறைய படம் நடிக்க போறாரு. அதுக்குன்னு எதுக்கு அவர் பழைய படத்தெல்லாம் இந்த ஒரே படத்துல போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஒரு கேரக்டரா கொடுத்து வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிச்சு இந்த மாதிரி இருந்திருக்கலாம். எக்கச்சக்க கேரக்டர் வர்றாங்க, அவங்க எல்லாம் சும்மா நின்றுட்டு போறாங்களே தவிர படத்துல அவங்க எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. சிம்ரன் வந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அஜித் ஃபேன் இல்லாட்டி அஜித் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்க தாராளமா இந்த போய் படத்தை பாருங்க. உங்களுக்கு 2.5 மணி நேரம் ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த படத்துக்கு ஒரு 10க்கு ஒரு 6 மார்க் கொடுக்கலாம்.